சீக்கிரமா போலாம். உள்ளதான். அங்க கொஞ்சம் நில்லு. உள்ள எடுத்துட்டு போ. எதுவும் பிரச்சனையாங்க? இதுல என்ன இருக்கு? நமக்கு எதுக்கு? நீ போலாம். நில்லு நில்லு. போ போ. ஏய் நில்லு. நீ யாரு? எங்க போறன்னு சொல்லு. நான் தான் லியூ ஃபியூச்சன். இளவரசருக்கு பாதுகாப்பா இருந்திருக்கேன். அரச படையை சேர்ந்த முன்னாள் வீராங்கனை. இங்க பொறுப்பேத்துக்கு வந்திருக்கேன். அது பறக்குது. என்ன பாத்துட்டு இருக்க? அது போய் எடுத்துட்டு வா. ஐயோ இங்க பாருங்க. காவலர் யாரும் தெரியல. இங்க ஒரு பொண்ணு இறந்தாங்க. வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. கொலை நடந்துருச்சு. எல்லாரும் ஓடி வாங்க. வாங்க. சீக்கிரமா வாங்க. கூப்பிடுங்க. காவலர்களா வாங்க. அவளுடைய இதயமே ஓட்டையா இருக்கு பாத்தியா? ஆமா அது ஜிங்யாங் தானே இந்த மாதிரி. ஆமா யாரோ அவளை கொலை பண்ணிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கு. எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருடைய பொண்ணு? சின்ன பொண்ணுப்பா. வாழ வேண்டிய வயசு. கதவை இழுத்து மூடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்னொருத்தவங்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதனால இந்த வழியா யாருமே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஹே, ஒரு நிமிஷம். என்ன உள்ள விடுங்க. நீ யாரு? நான் லீ ஃபியூச்சன். இளவரசருக்கு பாதுகாப்பா இருந்திருக்கேன். இப்போ இந்த ஊர்ல தலைமை காவலர் பொறுப்பை ஏத்துக்க வந்திருக்கேன். அதுக்கான உத்தரவுங்க? உத்தரவா? பறந்து போச்சு. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இவ்வளவு பெரிய பொய்ய பேசுவ? லியூ ஃபியூஷன் மரியாதை கோரிய தலைமை காவலருடைய மகன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். நீ ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்கிற ஆம்பளை. இதுக்காக நீ வெக்கப்படணும். இவனை கைது பண்ணுங்க. ஹே, உனக்கு என்ன கண்ண தெரியல? நான் தான் லீ ஃபியூச்சன். கொலை நடந்தா உள்ள இருக்கவங்கள தான் வெளியில அனுப்ப கூடாது. வெளியில இருக்கவங்கள உள்ள அனுப்பலாம். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பாரு. கையை விடு. அதோ என் உத்தரவு. அவளை புடி சீக்கிரம். ஓடு. ஏய் நில்லு. எங்க போற? நில்லு. ஏ பொண்ணு ஓடாத. ஓடாத. ஏய் ஓடாதன்னு சொன்னா கேட்க மாட்டே நீ. எங்க ஓடுற? வழி விடுங்க, வழி விடுங்க. எந்த பக்கம் போறோம் தெரியல. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சீக்கிரம். கஷ்டமா கொடூரமான கொலை. வழி விடுங்க. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. போங்க. போ. யாரும் இங்க நிக்க கூடாது. தனியா சொல்லணுமா? கிளம்பு. எல்லாரும் போங்க. போங்க. நில்லு. யார் நீ? கிளம்பு. அவளோட இதயத்திலே குத்தி இருக்காங்க. உடம்பு இங்கே இருக்கு. நீங்க விசாரிக்கிறதுக்குள்ள அந்த கொலைகாரன் ஊரை விட்டு போயிடுவான். அவனை முதல்ல கைது பண்ணுங்க. உத்தரவு. என்ன எதுக்கு கைது பண்றீங்க? பாத்தீங்களா? இதுதான் லீ ஃபியூச்சனை பாதுகாக்கிறதுக்கான தங்க முத்திரை. இது பேரரசரால எனக்கு கொடுக்கப்பட்டது. இதுக்கு அர்த்தம் நான் தான் லீ ஃபியூச்சன். உங்க யாராலையும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். போலி முத்திரையை காட்டினா நான் ஏமாந்துருவேன் நினைச்சு அவளை புடிங்க. அட இருங்கப்பா, எதுக்கு அவசரப்படுறீங்க? அவனை புடிங்க. அவ இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னது எல்லாம் உண்மைதான். இத கவனமா படிங்க. இந்தாங்க படிங்க. ஆட்டம் இருக்கியா? படிங்க.
தலைமை காவலர் பொறுப்பு லியூ ஃபியூஷனுக்கு வழங்கப்படுகிறது. நான் சகானியாடோ, என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், இது ஒண்ணு உங்க தப்பு இல்ல. இந்த குழப்பத்துக்கெல்லாம் இவதான் காரணம். இவ்வளவு பொண்ணுன்னு நம்புறது கஷ்டம்தான். அதுக்கான எந்த அறிகுறியும் உங்ககிட்ட இல்ல. லியூ ஒரு காலத்துல தலைமை காவலரா இருந்தாரு. எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. அவர் ஒரு சிறந்த வீரர். நம்மளோட படைகளை தலைமையேற்று நடத்தின அவரு மேற்கு ஈஷியாவை சின்ன பின்னமாக்குனாரு. துரதிருஷ்டவசமா எதிரிகளால் அவர் கொல்லப்பட்டாரு. அவரோட நினைவுகளை பத்தி பேசுறதுக்காகவே இந்த புத்தகத்தை அவர் எனக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அவரை பத்தி நான் இன்னும் உங்ககிட்ட என்ன சொல்றது? முதல்ல புத்தகத்தை நேரா பிடிங்க. இப்போ அவரோட மக இங்க பொறுப்பேத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவரோட பாதையில் அவங்க தொடருவாங்க. இது இந்த ஊருக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, அவங்க எதனால இன்னும் இங்க வரலன்னு தெரியுமா? பேசாம நாம வேணும்னா போய் ஓய்வு எடுக்கலாமா? எடுக்கலாம். இவங்க தான் லியூ ஃபியூச்சன் நினைக்கிறேன். உத்தரவு இங்க இருக்கு. நான் உடனடியே என்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நானும் உங்க அப்பாவும் அந்த பேசுறதுக்கு காலத்துல- நேரம் இல்ல. கடத்தெருவுல கொலை நடந்திருக்கு. விசாரணை பண்றதுக்கு என் கூட ஒரு குழு அனுப்புங்க. நான் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறேன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கான அரசாங்க உடையும் தங்குற இடமும் தயாரா இருக்கு. இந்த அலுவலகத்துக்கு பின்னாடி தான் அது இருக்கு. நீங்க போய் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா வேலையை ஆரம்பிக்கலாம். அவங்க உங்களை மதிக்கவே இல்லை. வாய மூடு. மன்னிச்சிடுங்க. விசாரணையை தொடங்க. சரி. இறந்து போன ஜிங் யாங் ஹாங்டாங் தலைவர் ஹீ லியாங்கோட மூத்த மகள். 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தாங்க. மருத்துவர் லிங்கோடைய உடற்கூர்வு ஆய்வுப்படி இதயம் வெட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வினோதமான விதத்துல அந்த கொலையாளி அவங்களோட இதயத்தை கொண்டு போயிட்டார். லியோ, ம் உங்க கருத்து என்ன? அது இதுல எனக்கு எந்த கருத்தும் இல்ல. நீங்க மேல சொல்லுங்க. இவங்க மரணமும் 2 நாளைக்கு முன்னாடி இறந்த மருத்துவர் டான்சியனோட மரணமும் ஒன்னாகி இருக்கு. டான்சியனா? தற்காப்பு கலை உலகத்துல பிரபலமான மருத்துவரா இருந்தாரே, அந்த டான்சியனா? அவரேதான். நம்பவே முடியல. டான்சியன் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்தாரு. ஒரு மருத்துவமனையை திறந்தாரு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள போங்க. அதுக்கப்புறம் கதவை திறங்க. மருத்துவர் யாரோ கொன்னுட்டாங்க. செய்தி கொண்டு வந்திருக்கேன். நாங்க அந்த சின்சுலின் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஷென்சுலின் அது யாரு? இப்ப இறந்து போனாங்கல்ல அவங்களோட கணவன். தெற்குல இருக்கிற பூஷனோட இளம் பிரபு. மோசமானவன். எப்பவுமே மது குடிச்சுக்கிட்டே இருப்பான். போத தலைக்கு ஏறினதும் அவனோட மனைவியை போட்டு அடிப்பான். அப்ப அவன் இங்க இருக்க வேண்டியவனே இல்ல. மிருகங்களோட இருக்க வேண்டியவன். அவன் எங்க இருக்கான்? அது இப்ப எங்கன்னு சொல்லு. சூசியான் தோட்டத்துல இருக்கான். உடனே போய் கைது பண்ணுங்க. என்கிட்டே தப்பிக்கிறீங்களா? நாங்க இங்கதான் இருக்கோம். முடிஞ்சா பிடிங்க பார்க்கலாம். பிடிக்க போறேன். ஆமா, பிடிங்க பார்க்கலாம். உங்களை பிடிக்க போறேன். ஏய். பிடிக்க போறேன். பிடிச்சிட்டேன். சீக்கிரம். நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். என்ன விடுங்க. நீங்கெல்லாம் யாரு? எவ்வளவு தைரியம் தான் என் மேல கை வைப்பீங்க? நான் யார் தெரியுமா? நான் தான் ஊஷானோட இளம் பிரபு. அது தெரிஞ்சுதான் அடிச்ச.
சந்தேகப்படுறவங்களை இந்த மாதிரி இடத்துல தான் கைது பண்ணுவீங்களா? மரியாதையா எங்க கூட வா, நீ தப்பிக்க முடியாது. நீ திரும்பவும் வந்துட்டியா? எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு நீங்க இருக்க? தப்பா நினைக்கிறீங்க. நான் என் நண்பனை தான் தேடி வந்தேன். நீ யார வேணாலும் தேடிக்கோ, ஆனா என் வழியில வராத. ஏய், கைய விடு. யார் அந்த ஆளு? அவசியமா நீங்களே வந்து கைது பண்ணணுமா? கொலைகாரன். கொலைகாரனா? நேத்து கொலை நடந்த இடத்துக்கு வந்தல? ஆ, ஞாபகம் வந்துருச்சு. ஆமா 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 ஆமா. நேத்து நீங்க அந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கல்ல? அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கங்க. நான் ஒரு நல்ல அறிஞன், என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும். தேவையில்ல, ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன். கொண்டு போய் உள்ள தள்ளுங்க. நீங்க தப்பான ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஏய், கட்டி போடுங்க. உண்மையை சொல்லு. உண்மையிலே எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ உன் மனைவியை கொன்னியா? மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. நீங்க தேடுற குற்றவாளி நான் இல்ல. அப்புறம் எதுக்காக உன்னை பிடிக்க வரும்போது சண்டை போட்ட? உண்மையை சொல்லு. இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் மனைவி இறந்து 2 நாள் ஆச்சு. நானே இப்ப துக்கத்துல இருக்கேன். யாய் போய் சொல்லாத. துக்கத்துல இருக்கிறவன் தான் பொண்ணுங்க கூட கூத்தரிப்பானா? இவன் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றான் பாத்தீங்களா? யாரை ஏமாத்த பாக்குற? மரியாதையா உண்மையை சொல்லு. சொல்லு. உண்மையிலேயே சென்ஷியலின் கொலைகாரனா இருக்க முடியாது. அவன் அடிங்க. அப்பதான் நீங்க என்ன உண்மையை சொல்றீங்க? சொல்லுவான். நல்லா அடி. அவன் கொலைகாரன் இல்ல. வேணாம். அதை எப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் கூட அன்னைக்கு உண்மையை சொல்ற வரைக்கும் அடிங்க. அங்கதான் இருந்தேன். சொல்லு. நீங்க சூஷியம் தோட்டத்துல இருந்தீங்களா? ஆ, இது ஏன் முன்னாடியே சொல்லல? என்ன பிரச்சனையில மாட்டிக்க சொல்றீங்களா? நீதானே எனக்கு அந்த தைரியம் கிடையாதுப்பா. அப்படின்னா நாம திரும்பவும் இந்த வழக்கு விசாரிக்கணும். இருங்க இருங்க இருங்க, இங்க வாங்க இங்க வாங்க. அப்பதான் சொல்லுவான். நீங்க எதுவும் விசாரிக்க வேண்டியதில்ல. இல்ல, நீ போய் நீங்க தான் தலைமை. நீங்க சொன்ன சரி. உன் மனைவியை கொண்டு இருக்க. இங்க பாருங்க, சொல்லுங்க. உங்க கடமையில இருந்து நீங்க தவற முயற்சி பண்றீங்களா? 3 மாசத்துக்கு யாருக்கும் சம்பளம் இல்ல. என்னது? இப்ப அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க? உங்க யாருக்கும் 3 மாசம் சம்பளம் கிடையாதான். என்னது? அவள நீங்க தேடுற கொலைகாரன் நான் இல்ல. தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து போக விடுங்க. ஓ வாய மூடு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என் மனைவியோட இறுதி சடங்கு போகணும். என்ன விட போறீங்களா இல்லையா? இவன் தொல்லை தாங்க முடியல. இவனை என்ன பண்ணலாம்? அவங்க தான் தலைமையில இருக்காங்க. அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்டாகணும். போங்க போக போங்க. ஆ? நீங்க தான் எங்களுக்கு தலைமை. என்ன கொல்ல பாக்குறீங்களா? நீதானா? ஆ, நீங்க என்ன பண்ற? சும்மா இந்த பக்கம் வந்தேன். நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சா வேற பக்கம் போயிருப்பேன். சரி, நீங்க எப்படி இந்த ஊருக்கு வந்தீங்க? அரண்மனை ஆபத்தான இடம். இந்த சின்ன ஊர் மாதிரி பாதுகாப்பானது இல்ல. சாப்பாடு நல்லா இருக்கும். ஒரு காலத்துல எங்க அப்பாவும் இங்க தான் இருந்தாரு. அதனால அரசர்கிட்ட நான் ஆறுதல் கேட்டேன். என் நண்பன் டான்சிங்கோட மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு நான் இங்க வரதா இருந்தது. சரியான நேரத்துக்கு வர முடியல. நான் இங்க வந்து பார்த்தப்போ அவரை யாரோ கொலை பண்ணிருந்தாங்க. அவரை கொலை பண்ணவன நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அரசாங்கம் அனுமதிக்கல. அதனால அவர் உடலை நான் அடக்கம் பண்ணிட்டேன். சும்மா சொல்லாத. இங்க இருக்க பொண்ணுங்களுக்காக தானே வந்த? ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அழகா தான் இருக்காங்க. அதுலயும் சூஷங் தோட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அழகுதான். சூஷியங்கா? ஆமா, சூஷியங்களை நான் தப்பான ஆளதான் கைது பண்ணேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆ, சூஷானோட அந்த பிரபுவை பத்தி சொல்றீங்களா? 3 நாளா அவன் அதே இடத்துல தான் இருந்தான். அப்புறம் எப்படி அவன் மனைவியை கொண்டு இருக்க முடியும்? அவன் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இறந்து போனது அவன் மனைவின்னு எப்படி தெரியும்? சூஷாங் தோட்டத்துக்கு போனா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் உங்களுக்கு முன்னாடியே. அது சரி, அப்ப அந்த ஷென்ஷுலன் இந்த கொலையை செய்யலனா
வேற யாரை செஞ்சிருப்பா? அது மட்டும் இல்லாம அந்த கொலைகாரன் இறந்து போனவங்களோட இதயத்தை எடுத்துட்டு போயிருக்கான். பணம் கொடுங்க சொல்றேன். தேவையில்ல, நீ சொல்லவே வேணாம், நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். அப்படியா? நல்ல முயற்சி பண்ணுங்க. ஹ. எந்திரிங்க. விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க. நீங்களா? என்ன விஷயம்? விசாரணைக்கான நேரம் வந்துருச்சு, அதான் உங்களை கூட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் நில்லுங்க. உங்க அப்பா பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு இப்ப என்ன? அவர் ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி. மக்கள் எல்லாரும் அவர் மேல நல்ல மரியாதை வச்சிருந்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நான் பொறுப்பா இல்லைன்னு சொல்றீங்களா? வாயை நல்லா தொடச்சிட்டு வாங்க, புரியுதா? இவ்வளவு கொலைகளை பண்ணிட்டு அவனை இன்னும் அரசாங்கத்தாலே கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்தையும் ரொம்ப கொடூரமா கொள்றான்ல. எவ்வளவு பெரிய பயங்கரவாதியா இருப்பான். கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண நீ போறாங்க. எங்கேயும் போகாதீங்க. நாம ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. இந்த நேரத்துல தொல்லை பண்றது யாரு? விசாரணை தொடங்குகிறது. முரசு அடிச்சது யாரு? தொந்தரவுக்கு மன்னிக்கணும், அது நான் தான். முட்டி போடு. என்ன மாதிரி ஒரு அறிஞர் முட்டி போட வேண்டிய அவசியம் இல்ல. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ யாருன்னு சொல்லு. என் பேரு லாங் சுங் ஜூ. நான் ஒரு நாடோடி மருத்துவன். உங்க நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிற பரிசை பத்தி கேள்விப்பட்டேன். அந்த வழக்கை கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன். ஓ, அப்ப அந்த கொலைகாரன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அந்த கொலைகாரனை இந்த புத்தகத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியும். என்ன விளையாடுறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சும்மா வளரிட்டு இருக்காத. அப்படின்னா அந்த புத்தகம் தான் கொலைகாரன்னு சொல்ல போறியா? அவசரப்படாதீங்க, நான் சொல்றத முழுசா கேளுங்க. உங்க எல்லாருக்குமே இந்த புத்தகத்தை பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், சரியா? அதுல என்ன சந்தேகம்? உன் கையில இருக்கிற அந்த புத்தகம் முன்னாள் தலைமை காவலர் லியூவால் எழுதப்பட்டது. அவர் அதுல தன்னோட வழக்குகள் பத்தின அனுபவத்தை எழுதியிருக்காரு. இது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான். இதோட 3வது பகுதியை பாருங்க. இதய திருடன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருந்த ஒரு பயங்கரமான தொடர் கொலையாளியை பத்தி எழுதியிருக்காரு. 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லார் இதயமும் திருடப்பட்டிருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுல முதல் சம்பவம் ஊருக்கு வெளியே நடந்திருக்கு. அதுதான் டான்சியோட மருத்துவமனை. 2வது சம்பவம் டிராகன் தெருல நடந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சந்தை பகுதி. 2 சம்பவமும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே பகுதியில தான் நடந்திருக்கு. இது எதேச்சியா நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்னது? அப்போ டான்சோயின் அப்புறம் ஜிங்யாங் 2 பேருமே அந்த இதய திருடனால கொல்லப்பட்டிருக்காங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இதய திருடன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டான். அவனை எங்க அப்பா தான் கைது பண்ணாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, அன்னைக்கு ராத்திரியே அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டானா. அவன் தலைய துண்டிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட ரத்தத்தாலேயே செவுத்துல ஒரு குறிப்பு எழுதிருக்கான். அதுல அவன் தன்னோட உயிருக்கு தான் பொறுப்புன்னு எழுதிருக்கான். அவன் தான் பைத்தியக்காரன்னு தெரியும்ல. ஆமா, உண்மைதான். அது முடிஞ்சு போன வழக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நீ தேவையில்லாம எதையோ பேசிக்கிட்டு இருக்க. உண்மையான கொலையாளி யாருன்னு சொல்லு. தெரியலன்னா இங்க இருந்து கிளம்பு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த இதய திருடன் தான் கொலையாளின்னு நான் சொல்லலையே. அப்போ உனக்கு கொலைகாரனை தெரியும்னா அவன் யாருன்னு சொல்லு. இது வரைக்கும் சொன்ன விஷயங்களுக்கு 250 பொற்காசுகள் தரணும். என்ன இப்ப நீ என்ன சொன்ன? 500 பொற்காசுகள் தரப்படும் அறிவிச்சிருந்தீங்கல்ல. இது வரைக்கும் சொன்ன தகவலுக்கு 250 பொற்காசுகள் தரணும். மீதியை நான் முழுசா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கொடுக்கலாம். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பேரம் பேசுறதுக்கு என்ன இது கடையா?
அப்ப பரிசை கொடுக்க மாட்டீங்க. அப்படின்னா நான் கிளம்புறேன். ஏய், போகட்டும் போகட்டும், விடுங்க. இந்த வழக்கை நான் தள்ளுபடி பண்றேன். அவசரப்படாதீங்க. நான் அவன்கிட்ட ஏற்கனவே பேசினேன். பார்க்க வினோதமா இருந்தாலும் மத்த உயிர் விஷயத்துல விளையாடுற மாதிரி தெரியல. கொலைகாரனை பத்தி அவன் சொன்னது சரியா இருக்கும்னு தோணுது. அவன்கிட்ட பேச எனக்கு அனுமதி கொடுங்க. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். போய் பேசிப்பாரு. ரொம்ப நன்றி. கொஞ்சம் நில்லு. நில்லுன்னு சொல்றல. உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன்கிட்ட பணம் இல்லங்கிறதுக்காக நீ இவ்ளோ மோசமாவா நடந்துப்ப? உங்களுக்கு உதவலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க தான் அதை ஏத்துக்கல. நான் ஏத்துக்கிறேன். அது என்னன்னு சொல்லு. முதல்ல நான் சொல்றத கேளு. அந்த இதய திருடன் நிச்சயமா இறந்து போயிட்டான்னு தெரியும். அதனால டேனையும் ஹீயையும் கொண்ட அந்த கொலைகாரன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கொலைகாரனா இருக்க முடியாது. அப்படின்னா இப்போ வந்திருக்கிறவ புது இதய திருடன்னு சொல்றியா? ஒரு வழியா நான் சொல்றத நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. அவங்க அளவுக்கு முட்டாள் இல்ல. அவங்க யாருக்குமே அறிவே இல்ல. என்னன்னு தான் தெரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப வந்திருக்கிறது இதய திருடனோட மகன். சரியா? உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நில்லு. நீ கேட்ட பணத்தை நானே தரேன் உனக்கு. சத்தியமா சொல்றீங்களா? ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். நீ முழு கதையும் இப்ப சொல்லி ஆகணும். இது நல்ல பிள்ளை கழகு. நாம நண்பர்கள் ஆயிட்டதால உங்களுக்கு தள்ளுபடி தரேன். என்ன தள்ளுபடி? ஒரு பொற்காசு உங்களுக்கு தரேன். அதை வச்சு நான் என்ன பண்றது? ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. உனக்கு உண்மை தெரியும்னா அதை யாருன்னு சொல்லு. நீதிபதி எங்க? இப்ப அவரும் இங்க இருக்கணும். அவர் ஓய்வு எடுக்கிறாரு. எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு. பரிசை நீங்க தருவீங்களா? பரவாயில்ல, அவர்கிட்டே சொல்லு. சரி பரவாயில்ல, சொல்லுங்க. அந்த டான்சின் என்னைக்கு எப்படி இறந்து போனார்னு தெரியுமா? போன மாசம் 20ஆம் தேதி 5 மணில இருந்து 7 மணி இருக்கும். சரி ஜாங், இந்த புத்தகத்துல இருக்கிறத பாருங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலையும் அதே நேரத்துல அதே இடத்துல தான் நடந்திருக்கு. என்னது? அடுத்த கொலை சம்பவம் இந்த மாசம் 18ஆம் தேதி நடக்கலாம். அதுவும் இந்த தெருல தான். என்ன சொல்றீங்க? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாளா தெரியுது போல இருக்க. நீங்க சொல்றத பார்த்தா அந்த கொலைகாரனை எங்களால கண்டே பிடிக்க முடியாதுன்னு தானே சொல்ல வரீங்க? இல்ல, எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்ல. என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்க தயாரா இருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அவனை பிடிக்கவே முடியாது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி சொல்லுவ? உன்னோட முட்டாள்தனத்தை இங்க இருக்கிற மக்கள் வேணும்னா நம்புவாங்க. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். இங்க பாருங்க சார், உங்க மனசுல இருக்கிற கர்வத்தால தான் நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அதுக்காக நான் வருத்தப்படவே இல்லை. ஒரு வேளை உங்களால அந்த கொலையாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா தோல்வியை நீங்க எல்லார் முன்னாடியும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருங்க. என்ன பாக்குறீங்க? என்ன ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு தரமா இருக்கா? இருந்தா மோதி பாருங்க. என்ன எதுக்கு தள்ளுறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? இங்க பாருங்களேன், அந்த கொலையாளியை பிடிக்கிறது தான் இப்ப நமக்கு முக்கியமே. இங்க இருக்கிற மக்களோட நலனுக்காக நாம எதுக்கும் இவன் சொல்ற மாதிரி இருப்போமே. ஏதாவது நடந்தா நான் பொறுப்பேத்துக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இத வேணா பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீங்க ரொம்ப தாமதமா வந்திருக்கீங்க. ஜாங்க மத்தவங்களும் எங்க? அவங்க வரல. அவங்க வரலன்னா என்ன? தேவையே இல்லை. அது கூட இன்னைக்கு ராத்திரி அந்த புத்தகத்துல இருக்கிற மாதிரியே அந்த குற்றத்தை திரும்பவும் நாம உருவாக்குவோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தெருவை புதுப்பிச்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி வடக்கு தெற்கா இருந்தது. ஆனா இப்ப தெற்கு மேற்கா மாறி இருக்கு. அதோட பக்கத்துல 2 சாலைகளும் இருக்கு. 2வது சம்பவம் ராத்திரி 9ல இருந்து 11க்குள்ள நடந்திருக்கு. அப்ப நம்ம தயாரா இருக்கணும். இதுதான் நீ சொன்ன அந்த தெரு. ராத்திரி 9ல இருந்து 11 மணிக்குள்ள இந்த மாசம் 18ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்திருக்கு.
அந்த கொலையாளி நிச்சயமா இங்க வருவான்னு உனக்கு தெரியுமா? சரியான இடம் எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா அவன் வருவான். ஒரு நிமிஷம் நில்லு. இறந்துட்டாரா? இல்ல, சீக்கிரம் போய் உதவிக்கு யாரையாவது கூப்பிடு. என்ன பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. ஐயா, கதவை திறங்க, சீக்கிரமா கதவை திறங்க. திறங்க ஐயா. திரும்பவும் அங்க கொலை எங்க? நடந்திருக்கு. அவங்க சொன்ன அதே தெருவுல தான். இப்பதான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. சரி வா, சீக்கிரம் வாங்க. எந்த இடத்துல? போய் மருத்துவர் லிங்க கூட்டிட்டு வாங்க. ஏற்கனவே ஆள் அனுப்பியாச்சு. லாங் சங் சியோ, ஒரு கொலைய பண்ணிட்டு இவ்வளவு தைரியமா நிக்கிறியா? சியோ, நீ என்ன பண்ற? நான் அவரை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அவர்தான் முட்டாள்தனமா பேசுறாருன்னா நீமா என்ன பார்த்து இந்த கேள்வி கேக்குற? முதல்ல அவனை புடிங்க. கொஞ்சம் நில்லுங்க. அவனை பார்த்தா காப்பாத்துற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. சரி, நீங்க யாரு நகராதீங்க. இங்க பாருங்க சாங், நேரத்தை வீணாக்குனீங்கன்னா இவர் கண்டிப்பா இறந்துருவாரு. நீ பேசாத, அமைதியா இரு. மருத்துவர் லிங்க் வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. இவன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்க வாங்க. நான் கேட்கறதுக்கு எல்லாம் நேர்மையா பதில் சொல்லுங்க. இங்க எல்லாமே நான் தான் பொறுப்பு. அவன் கொலை பண்ணதான முயற்சி பண்ணா. அவர் செய்யறது சரிதான். பொதுவா நாங்க ரத்தப்போக்கை கட்டுப்படுத்துறது தான் செய்வோம். ஆனா அவரு ரத்த கசிவை ஏற்படுத்துறது மூலமா ரத்த நாளங்களை சரி பண்ண முயற்சி பண்றாரு. இது ஆபத்தானதுதான், ஆனா பலன் கொடுக்கும். இப்போ வந்து நீங்க விஷயம் தெரிஞ்சவரை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இவரால உங்களுக்கு உதவ முடியும்னு நம்புறேன். மறக்காம திருப்பி கொடுத்துருங்க. நெல்லு, நீ எங்க போயிட்டு இருக்க? மதிக்காம போயிட்டு இருக்கா? அவர் எதுக்கு இருக்கணும்? என் உடையெல்லாம் கழுவி கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன். மக்களை காப்பாத்தா 500 பொற்காசுகள் தான் கேட்டேன். இப்ப என்னோட பணம் தான் வீணாகுது. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. 1000 பொற்காசுகள் கொடுத்தாதான் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். சரி, நான் தரேன். லாங் சங் ஜோ, எங்க இருக்கீங்க? வீட்ல இருக்கீங்களா? யார் அது? நான் தான் ஜஹான். என்ன விஷயம்? அது என்னன்னா, இங்க வாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது என் உடைய துவைக்க வந்திருக்காங்க. போய் வேலையை பாருங்க. அது அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு தப்பிச்ச அந்த சென்சுல் எனக்கு நல்லா அடிபட்டிருக்கு, ஆனா உயிர் பொழைச்சிட்டாரு. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வேணும்னே பேசல. என்ன மன்னிச்சிடுங்க. அது சரி, இப்ப அவரு எங்க இருக்காரு? அவரை லிங் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கவலைப்படாதீங்க, அங்க அவரு ரொம்பவே நல்லா பாதுகாப்பா இருப்பாரு. அது சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. லியூ, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. பதில் சொல்லுங்க. அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஊர்லயே சிறந்த மருத்துவர் லிங் மட்டும்தான். அவரு பணமும் கம்மியா தான் கேட்பாரு. ஆமா,
இந்த ஊர்ல அவரு ரொம்ப பிரபலமா இருக்காரு. அவரை எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவர் வெறும் மருத்துவர் மட்டும் இல்ல, உடற்கூறு ஆய்வுகளையும் செய்வார். ஆ? எங்களோட ஒரு சில வழக்குகள்ல அவரோட ஆலோசனையை நாங்க கேட்போம். அவர் அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா, இங்க யார் இறந்து போனாலும் சரி அவங்களுக்கு உடற்கூறு ஆய்வு அவர் தான் செய்வாரு. ஜாயின்ஸ்வெயின் அப்புறம் ஜிங்ஜியாங்கோட வழக்குகள் கூட அவர் தான் பார்த்தாரு. நான் அவரை சந்திக்கணும். என்ன? சரி வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் மருத்துவர் லிங்க கூட்டு வரேன். வீட்டில் இருக்கீங்களா? உங்களுக்கு நீளமான தாடி வேணுமா? ஏன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தாடியும் மீசையும் ரொம்ப நல்லா வளரும். சந்தேகமே இல்லை. நான் சொல்றதை நம்புங்க. 2 நாள்ல பாருங்க, என்னை விட நீளமான தாடி இருக்கும். முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. எங்க போறீங்க? சென்சலின் எப்படி இருக்காரு? லிங் உங்ககிட்ட லீவ் பேசணும்னு சொல்றாரு. நீங்க தான் புது தலைமை காவலர் லியோன்னு நினைக்கிறேன். என்னோட பேரு லிங்க். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். இவதான் லூ. உங்களை நான் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். நீங்க உண்மையிலேயே திறமசாலி தான். ரத்தப்போக்கை ஏற்படுத்துறதுக்காக நீங்க வெட்டின விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்காக நான் உங்களை பாராட்டியே தீரணும். அந்த நேரத்தில் என்கிட்ட சரியான கருவிகள் எதுவும் இல்லை. நீங்க வெட்டுற விதம் கூட ரொம்பவே அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. உண்மையை சொல்லணும்னா என்னோட முன்னோர்கள் கால்நடை மருத்துவர்கள். அவங்க விட்டுட்டு போன சொத்துக்கள் தான் என்ன? இதெல்லாம். கால்நடை மருத்துவர்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாருங்க லியோன், இதெல்லாம் நான் சென்சுலின் கிட்ட இருந்து எடுத்தது. சரியா இருக்குதான்னு பாத்துக்கங்க. அதை என்கிட்ட கொடுங்க. அது சரி, இது ராணுவ முத்திரையாச்சே. இதோட சொந்தக்காரங்க கிட்ட தான் இது எப்பவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சென்சுலின் கிட்ட இது எப்படி வந்துச்சு? அத பத்தி நான் விசாரிச்சுக்கிறேன். ஜஹான், சொல்லுங்க. சீக்கிரம் வாங்க. OneTamilMV.me. இத பத்தி விசாரிங்க. ராணுவ முத்திரையா? அப்புறம் மருத்துவர் லிங், எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா? என்னது? நீங்க கொடுத்த பிரேத பரிசோதனை அறிக்கை, இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல எனக்கு உதவ முடியுமா? என்னால முடிஞ்ச உதவிய நான் கண்டிப்பா செய்வேன். இது நான் கொடுத்த டான்ஸையோட அறிக்கை மாதிரியே இருக்குதே. நான் இத ஒண்ணு தானே கொடுத்தேன். ஆமா, ஒண்ணுதான் கொடுத்தாரு. இது எங்க இருந்து வந்தது? என்கிட்ட இன்னொன்னும் இருக்கு. இதையும் கொஞ்சம் பாருங்க. இது ஜிங் ஜியாங்கோட பிரேத பரிசோதனை அறிக்கை மாதிரி இருக்கே. இதுவும் நான் கொடுத்ததுதான். நம்பவே முடியல. முதல்ல நான் கொடுத்தது டான்சினோடது இல்ல, நான் புத்தகத்துல இருந்து கிழிச்சு எடுத்தது. 2வதா கொடுத்ததும் அதே மாதிரி தான். அது மட்டும் இல்ல, என்கிட்ட 3வதா ஒண்ணும் கூட இருக்கு. எனக்கு நீங்க ஒண்ணு கொடுக்க போறீங்களா? இதே மாதிரி இருக்கான்னு பாப்போம். தேவையில்ல, அதே மாதிரி தான் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த கொலையாளி இந்த புத்தகத்துல இருக்கிற வழிகளை பின்பற்றி தான் இந்த கொலையெல்லாம் செய்யறான். என்னோட அதிர்ஷ்டம் அவன் தப்பிச்சிட்டான். எதனால எப்படி சொல்றேன்னு தெரியுமா? என்னுடைய இதயம் வழக்கத்துக்கு மாறா இருந்ததுனால அவனை ஒரே வெட்டால வெட்ட முடியல. உங்களுக்கு அது எப்படி தெரியும்? அளவுக்கு அதிகமா குடிச்சதுனால அவனுக்கு நெஞ்சு வலி வந்தது. என்கிட்ட தான் அவன் வந்தான். நான் இப்ப போகலாமா? மருத்துவர் லிங்க், உங்க மனசுல ஏதாவது இருக்கா? நம்ம உடனடியா சென்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயாகணும். வாங்க வாங்க வாங்க. பார்த்து பொறுமையா தூக்குங்க. மருத்துவர் லிங்கே பார்த்து பாரு. எதுக்காக அவர் இங்க இருந்து கூட்டிட்டு போறோம்? அது என்னவோ உண்மைதான்.
ஆனா அந்த கொலைகாரன் எப்ப வேணாலும் இங்க திரும்ப வரலாம். அதனால இந்த மொத்த மருத்துவமனைக்கும் பிரச்சனை வரும். அது அவர் சொல்றது சரிதான். ஷென்ஷுலன் இந்த தடவை உயிர் பழிச்சிட்டாரு. ஆனா அவருக்கு ஆபத்து நிறைய காத்திருக்கு. இந்த ஊர்லயே நம்ம அலுவலகத்தை தவிர பாதுகாப்பான இடம் வேற எதுவுமே இல்ல. ஆனா அவனுக்கு மோசமா அப்ப அடிபட்டு மருத்துவர் லிங்க உங்க அலுவலகத்துக்கு வர வைங்க. என்ன? ஆனா எப்படி? சீக்கிரமா அவர்கிட்ட பேசி அவரை கூட்டிட்டு வாங்க. நானா? ஆமா, நீங்க தான். இந்த வேலையில என்கிட்டே கொடுங்க. மருத்துவர் லிங்க். இவ்ளோ பேர் இருக்கும்போது அந்த கொலைகாரன் நிச்சயமா என்ன வருவான். நம்புங்க, அவன் வருவான். ஆனா எதுக்கு? அந்த புத்தகத்துல இருக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட கச்சிதமா செஞ்சிருக்கான். ஆனா சென் இறந்து போகாததால அவன் கண்டிப்பா வருவான். நீ ஒரு முட்டாள். என்ன சொன்ன? ஏய், யார் அது? சீக்கிரம் சீக்கிரம் அவனை பிடிங்க. வாங்க. ஏய், நில்லு. மருத்துவர் லிங்கா, இது எல்லாம் என்னுடைய தப்பு தான். கவலைப்படாதீங்க, வெறும் மேல் காயம்தான், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் உயிரை காப்பாத்த நான் ரொம்பவே போராடினேன். ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, விடுங்க. என்ன உங்க கையிலயும் அடிபட்டிருக்கா என்ன? அது பழைய பிரச்சனை தான், ஒண்ணு இல்ல, விட்டுடுங்க. சரி சரி, எல்லாரும் வெளியில போங்க. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, எல்லாரும் வெளில போங்க. உங்க உதவிக்கு நன்றி, கிளம்புங்க. இதுவா? இது ஷென் பிங்லாண்டோடதாச்சே. சந்தேகமே இல்ல, அவனுக்கு ஷென்னை கண்டா சுத்தமா பிடிக்காதே. அவன் சென்ஷிலின் அடிக்கடி சந்திப்பான். சந்திக்கிறது மட்டும் இல்ல, அவன் தான் ஷென்சுலினை கொன்னதா சொல்றாங்க. இப்படி நடந்ததுல எனக்கு ஒன்னும் பெரிய ஆச்சரியம் இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும் அவன் தான் பழைய காதலனாச்சே. அதனாலதான் பழி வாங்கணும்னு நினைச்சிருப்பான். பழைய காதல்? ஆமா, ஜிங்ஜாங்கோட காதலன். ஜிங்ஜாங்கோடயா? நான் கூட இந்த கதையை கேள்விப்பட்டேன், ஆனா பெருசா எடுத்துக்கல. எங்க ஆளுங்க சொன்னாங்க ஜின்ஜியாங்கோ ஷென் பில்லாங்கோ சின்ன வயசுல இருந்தே காதலிச்சாங்க. அவனோட அப்பா அம்மா அவன் சின்னவனா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. ஹாங்டாங்கோட தலைவர் ரொம்ப மோசமானவரு. ஷென்னோட குடும்பம் தடுமாறுறத பார்த்து அவங்க 2 பேரையும் அவர் பிரிச்சுட்டாரு. அந்த ஜோடி உண்மையிலே ரொம்ப பாவம். ஒருத்தர் ரொம்ப காதலிச்சாங்க, ஆனா சேர முடியல. அப்புறம் எதுக்காக ஜிங்ஜியாங் ஷென்சுலினை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? வேற வழி இல்லாம தான். அப்புறம் ஷென் ராணுவத்துல போய் சேர்ந்துட்டான். பல வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஊருக்கு திரும்பினான். அங்க அரசாங்க வேலையில சேர்ந்தா. ரொம்ப நாளா ஜின்ஜியாங்கோ பார்க்காதனால அவளை போய் பார்த்திருக்கா. வெளிய போ. இங்க பார், கூடிய சீக்கிரமா உன்னை விவாகரத்து பண்ண போறேன். அழுறது நிறுத்து.
வாய மூடு. வேணா நிறுத்து. எடுறா கைய. மாற மாட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு இளம் பிரபு மேலே கை வைப்ப? இதுக்காக நீ வருத்தப்படுவ. ஏய்! ஏய்! வாடா! வேண்டாம் வேண்டாம் விடுங்க. எழுந்திருங்க. ஏய்! எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. ஒருவேளை நானா இருந்தாலும் இதையே தான் பண்ணிருப்பேன். கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டீங்களா? சரி கிளம்புறீங்களா? இறந்து போன 2 பேர் கூடவும் ஷென்ஃபிலாங் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெளிவா தெரியுது. வேணுமா? எனக்கு வேண்டாம். இப்பதான் தகவல் கிடைச்சது. அந்த ஷென்ஃபிலாங் ராணுவத்தை சேர்ந்தவனா. சரி வாங்க, நம்ம போய் உன்னை கைது பண்ணி கூட்டிட்டு வருவோம். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நம்ம இஷ்டத்துக்கு ராணுவத்துல போய் ஒருத்தரை கைது பண்ண முடியாது. அப்போ என்ன பண்றது? அவனை விசாரணைக்கு கூட்டிட்டு வரதே ரொம்ப சிக்கலான விஷயம். அது மட்டும் இல்லாம நமக்கும் ராணுவத்துக்கும் ஒத்தே போகாது. நீதிபதியை ஒத்துக்கிட்டா கூட ராணுவ தலைமை இருக்கே அது ஒத்துக்காது. இப்ப என்ன பண்றது? என்ன கேட்டா எனக்கு தெரியாது. மறக்காம உன் முகத்தை மூடிக்கிட்டு போ. இல்லனா நீ மாட்டினா நான் தான் வந்து காப்பாத்தணும். யாரு நீ? நாம சந்தேகப்படுற நபரை நான் கொண்டு வந்துட்டேன். இதுதான் அவன் ஆயுதம். சோதனை பண்ணுங்க. ஆயுதமா? இது ஷென்பிலாங் தானே? ஏய் சொல்லு, உண்மைய சொல்லு. நீ தானே கொலை பண்ண. ஒழுங்கா உண்மைய சொல்லிடு. சொல்லு. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஆனா செம்சுலேன் என் கையில தான் செத்துருக்கணும். அப்போ ஒத்துக்கிறியா? நீ தானே கொலைகாரன். சொல்லு. உன்னை நான் சும்மா விட போறதில்ல. ஒத்துக்கல. என்ன பண்ணலாம்? வேற ஏதாவது வழி இருக்கா? அதத்தானே சொன்னேன். அவன் இல்லைன்னு சொல்றான். இவனை சித்திரவதை பண்ண முடியாது. இவன் ராணுவத்தை சேர்ந்தவன். இவனை கையாள்றது ரொம்ப கஷ்டம். பேசாம ஒண்ணு பண்ணலாமா? மயக்கம் வர மாதிரி அவன் அடிச்சு போட்டுட்டு அவன் கைரேகை எடுத்து எல்லாத்தையும் மாத்திரலாமா? இங்க பாரு ஷென்பிலாங், மரியாதையா உண்மைய சொல்லிடு. லோங்சோங்யோ, எங்க இருக்கீங்க? நீ எவ்வளவு பூண்டு சாப்பிட்ட? என்ன விஷயம்? முதல்ல உங்க உடைய போடுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. அந்த குற்றவாளியை நீங்க விசாரிக்கணும். நான் வெளியில காத்திருக்கேன். என்னது? ஒரு நிமிஷம் இருங்க.
எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? உனக்கு என்ன பைத்தியமா? நீதான் அவனை சிறையில் அடைச்ச. அடி அடி நடிச்சிட்டு இப்ப என்ன விசாரிக்க சொல்றியா? அவன் என்ன பழி வாங்க கூடாதுல, அதான் இப்படி வந்திருக்கேன். வாய் மூடு. அவன் ஏதாவது சொன்னானா? பணம் கொடு, அப்பதான் என்னால அமைதியா இருக்க முடியும். இந்த அவன் என்ன சொன்னான்னு சொல்லு. எதுவும் சொல்லல. சொன்னா அவன் கொலைகாரன் அது இல்ல. எப்படி சொல்ற? கொலையாளி தனியா தான் வந்தான். இவன் குடிப்பழக்கத்தால கண்ணு சரியா தெரியல. கொலையாளி தன்னோட இலக்க ரொம்ப துல்லியமா தாக்கியிருக்கான், அதுவும் சுலபமா. இந்த பார்வையை வச்சு ஒன்னும் செய்ய முடியாதுங்கிறது உன்னோட கருத்து தான். தற்காப்பு கலையை தெரிஞ்சவங்க அதை பண்ண முடியும். பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஆனா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. உங்க 2 பேரையும். சரி, நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அவன் கொலையாளி இல்லன்னே வச்சுக்கோ. ஜாங், ஏய், நான் இங்க இருக்கேன், வா. இந்தாங்க, அவன் ஆயுதத்தை பத்தின அறிக்கை இதுல இருக்கு. ஆ? அவன் வாள்ல எந்த ரத்த கரையும் இல்லையா? அது கூர்மையா கூட இல்லையா? பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. இது எதுவுமே நிரூபிக்கப்படல. அவன் வேற ஏதாவது ஆயுதத்தை பயன்படுத்தி அதுக்கு வாய்ப்பே இல்ல. ராணுவத்துல இருக்கிறவங்க ஆயுதத்தை பயன்படுத்த நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? ஆயுதத்துக்கு சொந்தக்காரர்கிட்டயே கேளுங்க. அவன் தான் வாயே திறக்கலையே. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு எப்படி தெரியும்? வழி விடுங்க. அவசரம் தெரியாம நின்னுகிட்டு 2 பேர் போய் அந்த கதவு கிட்ட நில்லுங்க. சீக்கிரம் போங்க. பைத்தியம் பிடிச்சிருச்சு. யாருக்கு தெரியும்? ஆமா, இவரு ஷென் தானே? ஆமா, ராணுவத்துல இருந்து அவரை கேட்டு வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் போய் கைதி கிட்ட பேசணும். என்ன மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு வேலைக்கே வரல. இருங்க, அவனை அவங்க கிட்ட ஒப்படைங்க. சொல்றது கேக்குதா இல்லையா? அவரை விடுங்க. அவரை வெளியில விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. அவரை வெளியில விடுங்க. நிறுத்துங்க. எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஷேன் நீங்க தானே வச்சிருக்கீங்க? ஆமா, இங்கதான் இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவீங்க? அவரை விடுதலை பண்ணுங்க. அவரு கொலை பண்ணிருப்பாருன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அதனால அவரை சட்டப்படி கைது பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுதான் நாங்க இப்ப பண்ணிருக்கோம். அவரு தப்பு பண்ணலனா நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அவரை எப்படி நாங்க கூட்டிட்டு வந்தோமோ அதே மாதிரி கூட்டிட்டு வந்து விட்டுருவோம். ஆனா அவரு எந்த தப்பு பண்ணலன்னு நிரூபணம் ஆகுற வரைக்கும் அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாதா? உனக்கு அவ்வளவு துணிச்சலா? உங்களுக்கு அதிகாரம் அதிகமா இருக்கா இல்ல எங்களுக்கு அதிகாரம் அதிகமா இருக்காங்கறத இவங்களுக்கு இங்கேயே புரிய வைப்போம். அவசரப்படாதீங்க. அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. மன்னிச்சிடுங்க, தெரியாம ஏதோ தப்பு நடந்து போச்சு. என்னாலேயே இவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏன்னா இவங்க யாருன்னா, இவங்க தான் லூ ஷுஷாங்குடைய ஒரே மக. அதோட அரசர் கொடுத்த தங்க முத்திரையும் வச்சிருக்காங்க. இத பத்தி தான் சொல்றீங்களா? இத புடிங்க. உன்னோட அப்பா எல்லாருக்கும் கதாநாயகனா இருந்தாரு. ஆனா இப்ப நீ செஞ்சிருக்கிற காரியம் அவருடைய பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு. எங்க தளபதி கிட்ட இத சொல்றோம். எங்களுக்கு நியாயம் கிடைச்சே தீரும். சரி, போய் சொல்லுங்க. அவரும் என் அப்பாவுடைய நண்பர் தான். போங்க, நான் இங்கே காத்திருக்கேன். போய் கதவை சாத்துங்க. தயவு செஞ்சு நீங்க கோவம் மட்டும் பற்றாதீங்க. எதுவா இருந்தாலும் நாம பேசி தீர்த்துக்கலாம். பாருங்க லியூ, நாம அவங்களை அவமானப்படுத்தினது பெரிய தப்பு. பேசாம அவனை அவங்க கிட்டயே ஒப்படைச்சிடலாம். கவலைப்படாதீங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து யாரும் இந்த கதவை தாண்டி போக கூடாது. உத்தரவு. ராணுவத்தை சேர்ந்தவங்க நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. சத்தமா சொல்லு. ராணுவத்தை சேர்ந்தவங்க நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. எனக்கு இன்னும் கேட்கல. ராணுவம் நம்மள சுத்தி வளைச்சிடுச்சுன்னு சொன்னேன். எதுக்கு கத்துற? வெளியே போ. அவன் சொன்னதை கேட்டியா? இப்ப உன்னால இவங்க சண்டை போட்டுக்க போறாங்க. ஆனா கவலைப்படாத, நீ இங்க பாதுகாப்பா இருக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. எதுக்காக உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிற? உன்கிட்ட என்ன கடுமையா நடந்துக்க வச்சிடாத. வன்முறையை கையாளுறது எனக்கு பிடிக்காது. உன்னோட நல்லதுக்காக தான் நான் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? ஒருவேளை உங்க மட்டும் பரிசு தொகையை அறிவிக்கலன்னா நான் உன்கிட்ட இங்க மாட்டிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். நீயே ஒத்துக்கோ. நீ கொலைகாரன் இல்லைன்னு எனக்கு தெரியும். கண்ணா பின்னான்னு குடிச்சு உன் கண் பார்வையே போயிடுச்சு. உனக்கு எப்படி அதை பத்தி தெரியும்? ஏன்னா நான் ஒரு மருத்துவன். என்ன இது? இவனுக்கு போக மாட்டானுங்க போல இருக்கே.
இங்க பாருங்க, தயவு செஞ்சு சொல்ற அவனை விட்டுருங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நிலைமை இப்படியே போச்சுன்னா அதோட என் கதையும் முடிஞ்சிடும். சரி சரி போங்க போங்க. அப்பா, தப்பிச்சு. வெளியே யார் வந்தாலும் சரி, எல்லாரையும் கைது பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அதையும் பார்க்கலாம். அவசரப்படாதீங்க, அமைதியா இருங்க, பொறுமை. ஷென்ஃபிலாங் கொலையாளி இல்ல. எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லு. சுஷாங்க, நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன். ஆனா இப்ப அவன் என்னை விட்டு போயிட்டான். இந்த செஞ்சில இதுக்கு முன்னாடி நான் அடிச்சது உண்மைதான். ஆனா திரும்ப நான் ராணுவத்துக்கு போனப்போ என்னோட முத்திரையை நான் தொலைச்சிட்டேன். தொலைஞ்ச முத்திரைய அவன் எடுத்திருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஓ, என்னது ஷென்பிலாங் காதல் தோல்வியில இருந்தானா? ஆச்சரியமா இருக்கே. என்னால எதையும் நிரூபிக்க முடியல. ஒருவேளை இது தற்செயலா நடந்திருக்கலாம். என்னது தற்செயலாவா? அந்த ஷென்னுக்கும் டானுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கூட இப்ப நடந்தது தற்செயல்னு சொல்றியா? என்ன பொறுத்த வரைக்கும் டான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட தளபதியை பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஷென்னும் அவரை தான் பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தான். அவங்க ஒன்னா பல வருஷம் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்குள்ள நல்ல அறிமுகமும் இருந்தது. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? என்னத்த சொல்றது? அரண்மனையில இருந்து தகவல் வந்திருக்கு. அரசர் பயங்கர கோவத்துல இருக்காராம். இப்ப சுத்தி இருக்கிற எல்லா அரசாங்கமும் அந்த இதய திருடனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இன்னும் சில நாள் போச்சுன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும். அரசர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொன்னாருன்னு சொன்னாதானே தெரியும். ஒருவேளை அந்த கொலையாளிய இன்னும் 10 நாளைக்குள்ள பிடிக்கலனா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? சும்மா நிக்காதீங்க, போய் தேடி பாருங்க. இங்க பாருங்க, தைரியமா இருங்க. என்ன ஏன் பாக்குறீங்க? என்ன இந்த மாதிரி பார்க்காதீங்க. வதந்தியை கலப்புறது ஏன் வேலை இல்ல. நாம நாய் மாதிரி உழைக்கிறோம். என்ன நாய் மாதிரியா? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? நீ வேற சும்மா ஒரு பேச்சு தான் சொன்ன. சும்மா கதை பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் வாங்க வாங்க. கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இதே திருடனோட செய்தியை பத்தி எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. யார் அத சொன்னது? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? அந்த கொலைகாரன் நினைச்சது நடந்துருச்சு. அவன் இததான் எதிர்பார்த்தான். பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வரீங்களா? வாங்க. கோவப்படாதீங்க, எங்க எல்லாரையும் நம்புங்க. உங்க மேல சந்தேகம் இல்ல, நான் அவங்கள தான் கேக்குறேன். அப்ப விசாரிங்க. இங்க பாருங்க லியூ, இந்த விஷயத்தை நாங்க தான் வெளியில சொல்லிருப்போம். நீங்க எதை ஆதாரமா வச்சு சொல்றீங்க? ஆமா, அப்ப சொல்லுங்க, வேற யார் இத பத்தி சொல்லிருப்பா? உங்க நண்பர் லாங் சிங்சியோ இருக்காருல்ல, அவர் மேல சந்தேகமா இருக்கு. அவர் கையில ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க போய் அவரை விசாரிக்கலாம்ல. அதுவும் சரிதான். அந்த நாடோடி மருத்துவர்கிட்ட இருந்து எதையும் சும்மா வாங்க முடியாது. அவருக்கு பணம் தான் எல்லாம். அவர் தான் பணம் வாங்கிட்டு யார்கிட்டயாவது சொல்லியிருப்பாரு. ஒரு கதைக்கு இவ்வளவு பணம் வாங்கினாலும் வாங்கியிருப்பாரு. போதும் போதும் போதும், எல்லாரும் நிறுத்துங்க. மக்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இது. இதுல நம்ம விளையாடிக்கிட்டே இருக்க முடியாது. சீக்கிரமா அது யாருன்னு கண்டுபிடிங்க. அட, நீங்க எங்க போறீங்க? சரி, எல்லாரும் கிளம்புங்க. வாங்க வாங்க போலாம். ஏய், எல்லாரையும் கழட்டி விட்டு வா, நம்ம கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம். வந்துடுறேன். ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க எல்லாரும் உண்மையை தான் பேசணும். நான் எவ்வளவு நான் குடிச்சாலும் யார்கிட்ட ஏதாவது சொல்லுவேன். நீ சொல்லு. இல்ல சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. ஆமா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை போய் அப்படி சொல்லுவோமா? கண்டிப்பா இல்ல. அந்த ஷென்பிலாங்கோட பேரை கேட்டால பயங்கரமா கோவம் வருது, எரிச்சலா இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. எனக்கு கூட அப்படிதான் தோணுது. ஒரு பொண்ணால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. சரி விடுங்க, வேலையை பத்தி யோசிக்கிறதெல்லாம் விட்டு தள்ளுங்க. முதல்ல குடிக்க தானே வந்தோம், நல்லா குடிப்போம். குடிக்கணும். நீங்க சரியா சொன்னீங்க. சந்தோஷமா இருக்கும். அது ஒரே ஒரு தடவை
நான் குடிச்சிருக்கும் போது இத பத்தி வெளியில உளறிட்டேன். விஷயம் அது கிடையாது. அன்னைக்கு நாங்க போதையில எல்லாம் கிடையாது, எல்லாரும் தெளிவா தான் இருந்தோம். நாங்க எல்லாருமே உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆமா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் தலைமை காவலாளி ஆயிருக்கணும். அந்த திறமை இருக்கு. என்ன சொல்றீங்க? Correct. நான் சொல்றது சரிதானே? சொல்றது correct. திடீர்னு அந்த லியோன் எங்க இருந்தோ வந்துட்டா. ஒருவேளை அவளால கண்டுபிடிக்க முடியலன்னா திரும்பவும் இவர் தான் தலைமை காவலாளி. என்ன சொல்றீங்க? சரியா சொன்ன. இவர் தான் திரும்பவும் வரணும். நாம எல்லாருமா சேர்ந்து எல்லா பழியையும் அவன் மேல போட்டுருவோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, புதுசா யார் வந்தாலும் சரி, உங்களை மீறி எதுவும் நடக்க நாங்க விட மாட்டோம். சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா சொல்றேன். திரும்பவும் சொல்லு. சத்தியமா நான் சொல்றேன். சொன்னதை செய். சத்தியமா சொல்றேன். உங்க வாயை மூடுங்க. சத்தியமா சொல்றேன். லியூ ஃபியூச்சன் சொன்னது சரிதான். எதை சரின்னு சொல்றீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீ தான் வளர்ற. மக்களோட உயிர் விஷயத்துல நம்ம விளையாடக்கூடாது. பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு கோவில் இருந்தது. ஒருவேளை நாளான்னைக்கு அந்த 4வது கொலை மட்டும் நடக்கலனா நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அது நிச்சயமா நடக்கும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க இருந்து கோவில ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இடிச்சிட்டாங்க. புதுசா ஒரு தெருவை உருவாக்கி இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கோவில் தெருன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த கோவில் தான் இல்லையே. அந்த கொலைகாரன் வருவான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் வருவான். ஏற்கனவே 3 கொலையை நினைச்சு அந்த ஊர்ல எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அவன் 4வது பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் பண்ணுவான். எல்லாரும் பயப்படுறது தான் அவன் விரும்புறான். யாராலையும் மறக்க முடியாத அளவுக்கு மனசுல பதியணும்னா அதுக்கு பயம்தான் சிறந்த வழி. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நாம மறைஞ்சிருந்து தாக்குனா அவன் பயப்படுவானா என்ன? அவன் ரொம்பவே புத்திசாலியா இருக்கான். நீங்க பிடிக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தப்பிச்சு போறதுக்கு அவன்கிட்ட சரியான வழி இருக்கும். அப்படியா? அப்ப நான் இன்னும் நிறைய பேரை வர சொல்றேன். அவனை நான் தப்பிக்க விட மாட்டேன். என்ன, நம்ம எல்லாரும் அங்க போகணுமா? ஆமா. ஆனா சென்ஃபிங்ல அங்க நம்ம ரகசியமா கண்காணிக்கணுமே. அது முக்கியமான வேலை தான். ஆனா இப்ப நம்ம அங்க போலன்னா நம்ம மேலதான் பழி விழும். ஒருவேளை அவன் தப்பிச்சிட்டான்னா? இங்க உயர் அதிகாரி நீயா இல்ல? சந்தேகமே இல்லாம நீங்க தான். எல்லாரும் சாதாரண உடைய போட்டுக்கிட்ட கோவில் தெருவுல போய் கண்காணிச்சுக்கிட்டு இருங்க. நீங்க யாருமே தனியா தெரியக்கூடாது. புரியுது. போங்க. நீ நில்லு. நான் என்ன பண்ணணும்? நீ அந்த லாங்சங் சியோவை கவனி. அவன் மேல சந்தேகமா இருக்கு. சரி. இங்க பாருங்க, நான் 3 பேரை கூட்டிட்டு இந்த தெருவோட முனைக்கு போறேன். நீங்களும் மத்தவங்களும் இங்கே நில்லுங்க. நீங்களும் கவனமா இருங்க. சரி, வாங்க. ஜவுசி, ஜவுசி. அது அவன் இங்க இல்ல. எங்க போனா? ஆனா அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல விட. நீ போய் நான் சொன்னது செய். இங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் கூட அறிவில்ல. எங்க போய் தொலைஞ்ச? அவசரமா வந்துச்சு, அதான். அவசரத்தை கொஞ்சம் அடக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஷென் அங்க இல்லையா? என்னது? அவன் எங்க போனா? உனக்கு எப்படி தெரியும்? உன்னதான் ராணுவ பக்கம் போவானான்னு சொன்னல. உளவாளி தான் அந்த விஷயத்த சொன்னான். அவன் அங்க இல்லையா? எல்லாரையும் பின்வாங்க சொல்ல. போ. எங்க பின்வாங்கணும்? ராணுவ கூடாரத்துக்கு. எல்லாத்தையும் சொல்ல. புரிஞ்சுது. அப்ப இவங்க எல்லாரையும்? அவங்க இங்கேயே இருக்கட்டும். என் பின்னாடி வர்றது சரி, ஆனா இப்படி தின்னுகிட்டே இருக்கியே, பயத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். போய் உங்க ஆளுங்க கிட்ட சொல்லு, என் பின்னாடி வந்து நேரத்தை வீணாக்காதீங்க. போ. என்ன வெறும் வாயால சொன்னா உனக்கு புரியாதா? போ. சரி சரி, நான் போறேன். கோவப்படாதீங்க. இல்ல,
உங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இவனையும் தூக்கிட்டு போங்க. யார சொல்றாரு? ஆ? சா எனக்கு போதும். ஏதோ தப்பு நடக்குது. என்னாச்சு? என்ன சொல்றீங்க? நாம 4 பேர் மட்டும்தான் இங்க இருக்கோம். மத்தவங்கள எங்க? லியூ, ஒரு கெட்ட செய்தி. சொல்லு. ஜாங்கோ அவரோட ஆளுங்களும் ராணுவ கூடாரத்துக்கு போயிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க, வெளியே விடல. எதுக்காக ஜாங் அங்க போனாரு? உனக்கு நல்லா தெரியுமா? தளபதி லீவ் ஃபீசன் வந்திருக்காங்க. வர சொல்லு. நீ எப்படிங்க? வணக்கம் தளபதி லூ. நீதானா அது? உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. இவங்களை என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. இங்க என்ன நடக்குது? ஷா எங்க கிட்ட வந்த ஷென்பேல் அங்க காணும்னு சொன்னான். அவனை தேடிதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம். அது சரி, அவன் எங்க? இத பத்தி நம்ம ஆளுங்க கிட்ட சொல்ல சொன்னேன். ஆனா அவன் எங்கேயோ மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்சிட்டானா? ஆ, எனக்கு புரிஞ்சிருச்சு. தளபதி, இது எல்லாமே சதி. என்னது? என்ன சதி? யார் சதி பண்ணது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராணுவ கூடாரத்துக்கே வந்து என்னுடைய ஆளைய கடத்திக்கிட்டு போயிருப்ப. அனுமதி இல்லாம அவனை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கீங்க. நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்க. நிறுத்து தளபதி. நம்ம ஆளுங்களை திரும்ப திரும்ப இவங்க கடத்தி ராணுவத்துக்கே கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க. இவங்களை சும்மா விட்டோம்னா நாளைக்கு யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மண்டியிட்டு மன்னிப்பு கேளு. என்னது? மண்டியிட்டு மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். நீங்க என்ன பண்றீங்க? என்ன மன்னிச்சிருங்க. ஓ மன்னிப்பை ஏத்துக்கிறோம். ஆனா அவனை விடுதலை பண்ணுங்க. விடுதலை பண்ணணுமா? யார சொல்றீங்க? வேற யாரு? ஷென்பிங் லாங்க தான் சொல்றோம். இன்னைக்கு முழு நாளும் அவன் இங்க இல்ல. நீங்க தானே அவனை பிடிச்சு வச்சிருக்கீங்க. அங்க இருக்கிறது சாக்கோசே தானே? பார்த்து. என்னாச்சு? இவனுக்கு யாரோ போதை மருந்து கொடுத்திருந்தாங்க. என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியல. நான் அந்த தெருவில் இருந்தப்போ திடீர்னு மயக்கமாயிட்டேன். முழிச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் அங்க இருக்காங்க. அப்போ என்கிட்ட பேசினவன் யாரா இருப்பான்? உன்ன போலவே இருந்தா. என்ன நடக்குது? புரியலையே. சரி, நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம்னா அந்த தெருவுக்கு யார் காவலாளி? என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க. சரி வாங்க. ஃபியூஷன், நான் தான். நீ இங்க என்ன பண்ற? உங்களுக்காக தான் காத்திருக்கேன்.
எனக்காகவா? நீங்க தானே காத்திருக்க சொன்னீங்க. நான் சொன்னனா? சரி வாங்க. என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? அவனை புடிங்க. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். இதெல்லாம் உன் வேலை தானா? கூட்டிட்டு போங்க. ஜாங், ஜாங். என்ன விஷயம்? தொந்தரவுக்கு மன்னிக்கணும். நாம வழக்குல சந்தேகப்பட்ட ஷென்பிங் லாங் இப்ப இறந்து போயிட்டான். நாங்க போறதுக்குள்ள அவனோட இதயத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. லாங் ஜங்ஜோ அங்கதான் இருந்தான். நல்லது, எனக்கு புரியுது. இப்ப நீ கிளம்பலாம். நன்றி, நான் வரேன். இங்க பாரு. உன்னதான். இன்னும் சில நாள்ல உங்களுக்கு இதயமும் சிவப்பு சாயமும் கிடைக்கும். அப்ப இருந்த அரசாங்கத்தை அந்த இதய திருடன் மிரட்டினா. அந்த புத்தகத்துல 4வது கொலை வழக்குல இதை பத்தி எழுதியிருந்தது. அதே மாதிரி இப்போவும் அவன் பண்ணுவான். நீ இப்போ சிறையில இருக்க. உனக்கு என்ன ஆக போகுதுன்னு மட்டும் யோசி. இங்க இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. என்னால் அதை தடுத்திருக்க முடியும். ஆனா நான் அப்ப ரொம்பவே பயந்துட்டேன். நான் செத்து தான் போக போறேன்னு நினைச்சேன். நான் எவ்வளவோ குற்றவாளிகளை பார்த்திருக்கேன். ஆனா இவனை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். இந்த அளவுக்கு இறக்கமே இல்லாத கொலைக்காரனை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தற்காப்பு கலை நல்லா தெரியும்னு உனக்கே தெரியும். நானே பயந்து போயிட்டேன்னு சொல்றேன்னா அவன் எப்படிப்பட்டவன் நினைச்சு பாரு. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா நான் அவனை பிடிச்சிருப்பேன். உண்மைதான். நான் சந்திச்சவங்கள்லயே நீதான் ரொம்ப தைரியசாலி. அது ஏன்னா நான் ஒரு காவலாளி. அது மட்டும் இல்லாம தைரியசாலியும் கூட. உண்மைதான். நான் உன்னை அங்க பார்த்தேன். அவனோட ரகசிய ஆயுதத்துல ஏதோ ஒரு விதமான புது விஷயம் இருக்கு. அது மூளையை குழப்பி நமக்கு முன்னாடி ஒரு மாயையை ஏற்படுத்தது. இங்க வாங்க. நம்மளால அதை தவிர்க்கவே முடியாது. இங்க பாருங்க. நீங்க எல்லாரும் போய் ஒவ்வொரு கதவையும் நல்லாவே கவனிங்க. யாராவது வித்தியாசமா ஏதாவது எடுத்துட்டு வந்தா உடனே கைது பண்ணுங்க. சீக்கிரம் போங்க, கவனமா இருங்க. நீ எங்க போற? நான் இங்கே இருக்கேன். இங்க பாருங்க. அந்த இதய திருட அரசாங்கத்தை மிரட்ட போறான்னு லாங் ஷென்ஜூ சொன்னாரு. இறந்து போனவங்களோட இதயத்தையும் சிகப்பு சாயத்தையும் அனுப்புவானா. இங்க பார்க்கலையோ, முதல்ல இங்க இருந்து நீங்க கிளம்புங்க. நில்லுங்க. அந்த லாங் சங்சு வெறி பிடிச்சவன். ஆமா, அவன் உண்மையிலேயே ரொம்ப மோசமானவன். உண்மையான கொலைகாரன் யாரு? இதே திருடன்னு யார் இருக்கா? அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறான். அப்படியா? முதல் கொலை இங்க நடக்கும்போது அவன் இந்த ஊர்லயே இல்ல. அதுக்கு என்ன சொல்ல போற? நிறுத்துங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த லாங் சங்ஜூ தான் குற்றவாளிங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அதனால என் தீர்ப்பு என்னன்னா... ஒரு நிமிஷம். எங்களுக்கு இது வாசல் கிட்ட கிடைச்சது. இது என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அது என்னன்னு நீங்களே திறந்து பாருங்களேன். என்ன பாக்குற? வந்து இது என்னன்னு திறந்து பாரு.
இது ஷென்னோட இதயம் தான். எனக்கு எதுவும் தெரியாது. உள்ள போ. என்னை விடுங்க. நான் எந்த வாயை தப்பும் மூடிட்டு உள்ள போ. பண்ணல. சொன்னா கேளுங்க. பேசாத. என்னை விடுங்க. என்னை விடுங்க. இந்த கதவை திறங்க. உத்தரவு. நீதிபதி ஒத்துக்கிட்டாரு. இந்த வழக்குல நீங்க எங்களுக்கு உதவலாம். 500 பொற்காசுகள் கொடுப்பாங்க, சரிதானே? நான் சொன்ன மாதிரி அவன் அனுப்புனானா? ம். உனக்கு என்ன தெரியும் சொல்லு. உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அதை கொடுத்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அவனை நீ பாத்திருக்கியா? இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதுதான் முதல் தடவை. நல்லது. கொஞ்சம் திரும்பி நில்லு. அவனை பத்தி சொல்லு, நான் வரையறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. பரவாயில்ல. இத பாரு, நீ பார்த்தாள் இவன் தானே? ஆமா, இவனே தான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. என் அப்பா கண்ணு முன்னாடி தான் அவன் இறந்து போனா. இத பார்த்து தான் நான் அந்த படத்தை வரைஞ்சேன். ஆமா, இது அவன் தான். ஹே, எங்க போறீங்க? நீதிபதியை பார்க்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? ஆமா, இவன் தான் அந்த கொலைகாரன். இது உண்மையான இதய திருடனாச்சே. இன்னும் உயிரோட இருக்கானா? உங்க கொடை என்கிட்ட இருக்கு. நீதிபதி நில்லுங்க. என்னது கூப்பிடுறீங்க? நில்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன விஷயம்? நான் அந்த கொலையாளியை வரைஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த கொலையாளி தானா இவன்? இல்ல, இவன் இல்ல. நல்லா பாருங்க, பொறுமையா பார்த்து சொல்லுங்க. இவன் அவன மாதிரியே இல்ல. இது நான் அந்த புத்தகத்துல இருந்து கிழிச்சு எடுத்த படம். எனக்கு கண்ணு சரியா கையில வாங்கி தெரியல. பாருங்க, தெரியும். எனக்கு தெரியல. கையில வாங்கி பாருங்க, தெரியும். இப்பதான் எனக்கு தெரியுது. இந்த முகம் அவனோட மாதிரி தான் இருக்கு. நீ சொல்ற மாதிரி இது அவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன திடீர்னு நீங்க உங்க பதில மாத்திக்கிட்டீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது அவன்தான். அது அவனேதான். அது எப்படி அவனா இருக்க முடியும்? என்னால நம்ப முடியல. ஏய், எங்க போற? நீ என்ன பண்றன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாமே இங்க இருக்கு. அத கொளுத்துங்க. கொளுத்தணுமா? சொன்னதை செய்யுங்க. வந்து கொளுத்து. யாரும் இந்த புத்தகத்தை படிக்க கூடாது. அப்படி படிக்கிறத நான் பார்த்தேனா உங்களை சிறையில அடைச்சு 3 நாளைக்கு சித்திரவதை பண்ணுவோம். கவனமா கேளுங்க. இதே திருடன்னு ஒருத்தங்க இல்ல. இது எல்லாமே போய் தான். எங்க அப்பா என்கிட்ட போய் சொல்லிருக்காரு. ஃபியூச்சர், உங்க அப்பாவை பத்தி நீ அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு. என்னோட அப்பா தான் கொலைகாரர். நில்லு. உனக்கு என்ன பைத்தியமா? இந்த வழக்கு முடிஞ்சிருச்சா? இதுக்கு மேல ஒண்ணும் இல்லையா? ஆமா, இதே திருடனோட வழக்க கண்டுபிடிச்சிட்டோம். உண்மையிலே அப்படி யாரும் இல்ல. என் அப்பா தான் கொலைகாரர். நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. 4 பேரோட உயிர் பேருக்கு நீ உன்னோட கடமையை ஒழுங்கா செய்யல. இதுக்கு மேல நீங்களே விசாரிச்சுக்கோங்க. நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உடனே அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கதவை தர, கதவை தர. நான் உன்கிட்ட இன்னும் பேசி முடிக்கல. உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை வீணாக்கிட்ட. இதுக்காக நான் உன்னை கண்டிச்சே ஆகணும். உனக்கு மனசாட்சியே இல்லையா? உன் கடமை மேல அக்கறையே இல்லையா? பணத்தை கொடுத்து என் வாயை அடைக்க பாக்குறியா? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னாச்சு? சண்டையா? இவ கூட வா. என் தொண்டை தண்ணி தான் வீண். இந்த வழக்கு அவங்களோட பொறுப்பில் தான் இருக்கா? நானே பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, அவங்க இன்னும் சோகமா இருக்காங்க. அவ சோகமா இருக்காளா? நானும் தான் சோகமா இருக்கேன். நல்லா சாப்பாடு கொடுங்க, அவன் மனசு மாறிடுவான். ஒரு நிமிஷம். அந்த புத்தகப்படி இறந்து போற அந்த 5வது ஆளு வீட்ல தான் இறந்து போவாங்க. அந்த புத்தகத்தை வச்சிருக்கீங்களா? ஆமா, வச்சிருக்கேன். உண்மைதான்.
5வது நபர் குன்ஃபு தெருவில் தான் இருந்தாங்க. இதே 19ஆம் தேதி தான் அவங்க இறந்து போனாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தெருவே இல்லையே. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு? நீங்க தங்கி இருக்கிற இடம் தான். ஜாக்கிரதையா இருங்க. ஒரு நிமிஷம். கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன். யாரும் உங்களை நெருங்க மாட்டாங்க. எனக்கு பயம்லாம் இல்ல. உங்களோட பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. அது சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஆயுதங்களை மறைச்சு வச்சிருக்காங்களான்னு பாக்குறேன். ஒரு யோசனை வேணும்னா இங்க தங்கி இருக்கிற எல்லாரையும் வெளியேத்திட்டு நாம வேணா இங்க மறைஞ்சிருந்து பாப்போம். அந்த கொலைகாரனுக்கு தைரியம் இருக்கான்னு பாத்துருவோம். அந்த மாதிரி ஏதாவது செஞ்சா கொலைகாரனுக்கு தெரிஞ்சிடும். இக்கட்டான நிலைமையில இருக்கிறது இப்ப நாம தான் இந்த விஷயத்துல தற்காப்போட செயல்படணும். ஏன்னா அவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்றது சரிதான். எங்க ஆளுங்க எல்லாரும் இங்கே எங்கேயாவது மறைஞ்சிருக்கட்டும். அவன் பொறியில மாட்டின எலி மாதிரி சிக்குவான். எல்லாமே சகஜமா இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்களும் இன்னொருத்தர் மட்டும் இங்க இருங்க. மத்தவங்க எல்லாரையும் இங்க இருந்து நீங்க அனுப்பிடுங்க. அவங்கள வழக்கம் போல ரோந்துக்கு போக சொல்லுங்க. கொலைகார தானா சிக்குவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல. ம். பத்தொன்பதாம் தேதி ஜாங்பூ குயின்ஃபூட் தெருவில் இருக்கிற 5வது நபர் உடல் வெட்டப்பட்டு கிடந்ததை நாங்க பார்த்தோம். உடற்கூறு ஆய்வுப்படி 5ல இருந்து 7க்குள்ள இறந்திருக்காரு. இறந்து போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குடி போதையில இருந்த அவரு இதய திருடன்னு ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு சொல்லிருக்காரு. அது சொல்லி சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவரு கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதய திருடன்னு ஒருத்தன் இல்லையா? இதே திருடன்னு யாருமே இல்ல. அதான் உண்மை. இதை வச்சு பார்க்கும்போது உண்மையான கொலைகாரனை பிடிக்க அவ உயிரை பணைய வச்சிருக்கா. தப்பு பண்ணிட்ட. அவ ஆபத்துல இருக்கா. நான் எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டேன். ஆச்சரியமா இருக்கா? நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நான் வந்துட்டேன். OneTamilMV.me. நீ வருவான்னு எனக்கு தெரியும். நீயா தான் இருப்பான்னு நினைச்சேன். அது உண்மையாயிடுச்சு. நான் நினைச்சதை விட நீ புத்திசாலிதான். அதனாலதான் நான் செஞ்ச தவறுகளை நீ கண்டுபிடிச்சிட்ட. தவறா? ஹம். பூனை கண்ணை மூடிருச்சுன்னா உலகமே இருண்டுருச்சுன்னு நினைக்குமா? நான் புத்திசாலி இல்லாம இருக்கலாம், ஆனா நீ ஒரு முட்டாள். அதான் இப்படி வந்து மாட்டிக்கிட்ட. இங்க முட்டாள் நான் இல்ல, நீதான். அதனாலதான் தனியா மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஏதோ வெளிச்சத்துக்கு கொண்டு வரதா நினைச்சுக்கிட்டு நீ இருட்டுல வந்து மாட்டிக்கிட்ட. என் குடும்பத்துல இருந்த கால்நடை மருத்துவர்கள் விட்டுட்டு போன சொத்துக்கள் தான் இதெல்லாம்.
ஏன் இப்படி பண்ற? கேட்ட உடனே சொல்லிட்டா எப்படி? இறந்து போற தருவாயில இருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் என்னை பத்தின உண்மைகளை சொல்லுவேன். நல்ல கவனமா கேளு. என்னுடைய பேரு ஊஷோ. யாங்ஷோ ராணுவ முகாம்ல இருந்த முன்னாள் மருத்துவன். கைதிகள் மேல புது மருந்துகளை சோதிச்சேன். ஆனா அவங்க எல்லாரும் தொற்று நோயால பாதிக்கப்பட்டாங்க. அதனால அவங்க எல்லாரையும் உயிரோட எரிச்சேன். அந்த சம்பவத்துல மட்டும் மொத்தம் 1081 பேர் இறந்து போனாங்க. என்ன, இந்த எண்ணிக்கையை கேட்டு பயந்து போயிட்டியா? ஆமா. டேன்ஷன் அப்புறம் நாங்க 3 பேரும் யாங்ஷூல வீரர்களா இருந்தோம். அங்க உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? சீக்கிரமா போங்க. நெருப்பை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. போங்க, சீக்கிரமா போங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த யூஷு தான் நெருப்ப பத்த வச்சிருக்கான். அதுக்கப்புறம் 10 வருஷம் யார் கண்ணிலையும் படாம நான் மறைஞ்சிருக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேற்கு திசையில போய் மாறு வேஷங்கள் போடுற யுக்தியை நான் கத்துக்கிட்டேன். என்னோட மீதி வாழ்க்கையை கழிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்குள்ள வந்தேன். ஆனா அந்த கடவுள் என்னை விடல. என்னுடைய வாழ்க்கையில திரும்பவும் எனக்கு சிக்கல் வந்தது. ஷென், உங்களை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம். வெளியிலேயே நின்று பேசிக்கிட்டு வா, உள்ள போலாம். வணக்கம் டேன். நான் இந்த ஊர்ல இருக்கிற மருத்துவர் லிங். நீங்க திறமையான மருத்துவர்னு நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன யோசிக்கிறீங்க? என்னுடைய மரியாதையை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? ஓ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி நாம எங்கேயாவது சந்திச்சிருக்கோமா? ஓ, மறந்தே போயிட்டேன். இவர்தான் மருத்துவர் லிங். மருத்துவர் லிங், இவன் என்னோட நெருங்கின நண்பன். ராணுவத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கான். ஒருவேளை என் மருத்துவமனையில நீங்க மருந்து வாங்கும்போது என்ன சந்திச்சிருக்கலாம். நீ இவரை பார்த்து ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கூட முதல்ல அப்படிதான் நினைச்சேன். நீங்க பாக்குறதுக்கு என்னோட பழைய நண்பர் ஒருத்தர் மாதிரி இருந்தீங்க. ஓ, அப்படின்னா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. எனக்கு புரியுது. அந்த ஷென்னும் டேனும் உன்னை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீ பயந்துருக்க. அதனாலதான் இந்த பிரச்சனையை முடிக்க நீ திட்டம் போட்டிருக்க. சரியா சொன்ன. துரதிருஷ்டவசமா என் அப்பாவோட புத்தகத்துல இருந்த அந்த கடைசி நபர் இப்போ நான் ஆயிட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் உள்ள வரலாமா? நீ தப்பிக்க முடியாது. நீதான் கொலையாளின்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மருத்துவர் லிங். உன்னோட மீதி கதை என்னங்கிறத நான் சொல்றேன். இவங்க அப்பா எழுதின கதையை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட. அதனாலதான் இந்த தொடர் கொலைகளை செஞ்ச. ஷென்னுக்கு நெருக்கமானவங்களை கொன்னு அவனை ராணுவ முகாம்ல இருந்து வர வச்ச. அவனை கொலையில சிக்க வச்ச. மாயையை ஏற்படுத்துற ஒரு ஆயுதத்தை உருவாக்குன. நீ சொல்றது சரிதான். நீ திறமசாலிதான். என்னுடைய அந்த ஆயுதத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ள ஒரு விஷயத்த நான் மறைச்சு வச்சிருக்கேன். அதுக்கு வாசனையும் இருக்காது, நிறமும் இருக்காது. அது மேல காத்து படும்போது அது பிரகாசிக்கும். அதனால யாரு பாதிக்கப்பட்டாலும் அவங்க நினைவை இழந்துருவாங்க. அவங்கள நான் பயன்படுத்திக்க. உண்மைதான். நீ சொல்ற மாதிரி
நினைவை இழக்கிறது மட்டும் அல்ல, மாயையும் ஏற்படும். அவங்க இதுவரைக்கும் எதிர்பார்க்காத விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல மறைஞ்சிருக்கிற மிருகம்தான் உங்களை ஏமாத்துதுன்னு நான் சொல்லுவேன். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சிருக்க. உன்னால எங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல கொல்ல முடியாது. ஏன்னா அதுல ஒருத்தர் உன்னை கொன்னுடுவோம். மருத்துவர் லேங், எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? நல்ல மாதிரி வேஷம் போட்டு நடிச்சிட்ட. இழுத்துட்டு போங்க. எதுவும் பேசாத. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ரொம்ப பயமா இருக்கு. அங்க எல்லாரும் அமைதியா இருங்க. முட்டி போடு. இதுதான் கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள். இது மருத்துவர் லிங்கால உருவாக்கப்பட்டது. இதுக்குள்ள நிறமோ இல்ல வாசனையோ இல்லாத ஒரு விஷம் இருக்கும். அது காத்துல படும்போது கண் கூசுற அளவுக்கு பிரகாசம் ஏற்படும். இதிலிருந்து வர வாயு நம்ம நினைவை இழக்க வச்சு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மாயையை ஏற்படுத்தும். அந்த நேரத்துல கொலையாளி உயிரோட இருக்கிறவங்களோட இதயத்தை திருடிக்கிட்டு போவான். என் அப்புறம் ஷென்க்கு நடுவுல இருந்த பிரச்சனை இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஷென்னோட முத்திரையை திருடி அவனை இவன் சிக்க வச்சிருக்கான். அதனாலதான் அவனால நிரபராதி நிரூபிக்க முடியல. இதான் விஷயமா? அது மட்டும் அல்ல, தன்னோட இலக்கு அடையறதுக்காக தண்ணியை காயப்படுத்திக்கிறதுக்கும் இவன் தயங்கல. அப்புறம் ஜாகோசி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நீ வலைய விரிச்ச. இதையெல்லாம் யாரோ பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தின. எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா நீ ஒரே ஒரு தப்பு பண்ணிட்ட. அதனாலதான் நீ மாட்டிக்கிட்ட. நீ யாருக்குமே இரக்கம் காட்டல, நாங்களும் உனக்கு காட்ட மாட்டோம். லிங்கியு தான் கொலையாளி. போதுமான ஆதாரத்தோட அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. காவலர்களே சொல்லுங்க. நாளைக்கு காலையில பொதுமக்களுக்கு முன்னாடி இவனோட தலையை துண்டிங்க. உத்தரவு. எங்க எந்திரிக்கிற? 4 பேரை கொன்னதுக்காக நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு ஆகணும். தப்பிக்க முடியாது. இவனை கூட்டிட்டு போங்க. எந்திரி. நான் சொன்ன மாதிரி இந்த வழக்க முடிச்சிட்டேன். என்னோட பணம் ரொம்ப நன்றி. லியூ, நல்லா இருக்கீங்களா? அவன் என்ன பண்ணீங்க? நீங்க பட்ட கஷ்டம் வீண் போகல. நீதிபதி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காரு. 3 நாளைக்கு முன்னாடி மக்கள் முன்னிலையில அவன் தலை துண்டிக்கப்பட்டு தண்டனையை நிறைவேற்றி. நான் சோங்ஜுவ கேட்டேன். சங்சுவா? அவரு நேத்து ராத்திரியெல்லாம் இங்க தானே இருந்தாரு. அவர் தங்கியிருந்த இடத்துக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். லாங் ஷன்ஜியோ,
யோ, நான் சொன்ன மாதிரி எனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டேன். உனக்காக இந்த பணத்தை நான் விட்டுட்டு போறேன். எதிர்காலத்துல எனக்காக நீ ஏதாவது வாங்கி தர வேண்டியிருக்கும். நாம திரும்பவும் சந்திக்கணும்னு விதி இருந்தா சந்திப்போம். அது வரைக்கும் இதை என்னோட பரிசா வச்சுக்கோ.